12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.4 முதல் கணக்கு பார்க்கிறோம். பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை கிராமரின் விதிப்படி தீர்க்க. 4 சப்டிவிஷன்கள் இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு. கிராமரின் விதிப்படி தீர்வு கணக்கிடுவதற்கு உண்டான நிபந்தனையானது x = 2 மாறிகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டில் இருந்தது அப்படின்னா x = del1/del y = del2/delன்னு கொடுக்கலாம். இது 2 சமன்பாடுகளும் 2 மாறிகளும் இருந்ததுன்னா தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை. டெல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாறிகளின் கெழுக்களின் அணிக்கோவை மதிப்பாகும். del1 என்பது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய x மதிப்பிற்கு பதிலாக மாறிலி மதிப்பு பிரதியிட்டு கிடைக்கக்கூடிய அணிக்கோவை மதிப்பாகும். del2 என்பது y மதிப்பிற்கு பதிலாக மாறிலி மதிப்புகளை பிரதியிட்டு கிடைக்கக்கூடிய அணிக்கோவை மதிப்பாகும். இது 2 சமன்பாடுகள் இருந்ததுன்னா. இதே போல் 3 சமன்பாடுகளும் 3 மாறிகளும் இருந்தது அப்படின்னா அதற்கு உண்டான நிபந்தனை, தீர்வு கணக்கிடுவதற்கு உண்டான நிபந்தனை x = del1/del, y = del2/del மற்றும் z = del3/del. 3 சமன்பாடுகளும் 3 மாறிகளும் இருந்தது அப்படின்னா தீர்வு கணக்கிடுவதற்கு உண்டான நிபந்தனை. டெல் என்பது எப்பவும் போலதான். டெல் என்பது மாறிகளில் உள்ள சமன்பாட்டில் உள்ள மாறிகளின் கெழுக்களின் அணிக்கோவை மதிப்பு. del1 என்பது எக்ஸிற்கு பதிலாக மாறிலி மதிப்பை பிரதியிட்டு கிடைக்கக்கூடிய அணிக்கோவை மதிப்பு. del2 என்பது y மதிப்பிற்கு பதிலாக மாறிலியை பிரதியிட்டு கிடைக்கக்கூடிய அணிக்கோவை மதிப்பு. del3 என்பது z மதிப்பிற்கு பதிலாக மாறிலி மதிப்பை பிரதியிட்டு கிடைக்கக்கூடிய அணிக்கோவை மதிப்பாகும். முதல் சப்டிவிஷனுக்கு வரோம். சமன்பாடானது 5x - 2y + 16 = 0, x + 3y - 7 = 0. சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாறிலி மதிப்புகளை எப்போவுமே வலது பக்கம் எழுதிக்கலாம். மாறிகளை மட்டும் இடது பக்கம் இருக்கிற மாதிரி எழுதுகிறப்ப 5x - 2y + 16 வலது பக்கம் போகிறப்ப -16 சமன்பாடு 1. இரண்டாவது சமன்பாட்டில் x + 3y - 7 வலது பக்கம் போகிறப்ப +7 சமன்பாடு 2. டெல் கணக்கிடுவோம். மாறிகளின் கெழுக்களை எழுதி அணிக்கோவை மதிப்பு கணக்கிடலாம். முதல் சமன்பாட்டில் x-இன் கீழ் 5, y-இன் கீழ் -2. இரண்டாவது சமன்பாட்டில் x-இன் கீழ் 1, y-இன் கீழ் 3. இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 5 - 15. 1 × -2 -2க்கு +2ன்னு கொடுக்கலாம். 15 + 2 17. அடுத்து del1. del1 என்பது x-இன் கெழுக்களுக்கு பதிலாக மாறிலி மதிப்புகளை பிரதியிடலாம். -16 7. y-இன் கெழுவானது -2 3. இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 16 3 48 -48. 7 2 14 -14ன்னு வருது, +14ன்னு கொடுக்கலாம். 48 - 14 கழிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு -34. del2. டெல்லில் இருக்கக்கூடிய மதிப்பில் ஒய்யின் மதிப்புக்கு பதிலாக மாறிலியை பிரதியிடுறப்ப முதல் காலம் அப்படியே எழுதிக்கலாம். முதல் நிறையை அப்படியே எழுதிட்டு இரண்டாவது நிறை ஒய்யின் மதிப்புக்கு பதிலாக மாறிலி மதிப்பு -16 7ன்னு கொடுக்குறோம். இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 7 35 1 16 16 -16க்கு +16ன்னு கொடுக்கலாம். 35 + 16 மதிப்பானது 51. x = del1/del. del1 என்பது -34 டெல் என்பது 17, 1 17 17 2 17 34. இப்போ ஒரு 2/1ங்கிறப்ப மதிப்பு 2 -2. y = del2/del. del2 என்பது என்ன? 51/17, 1 17 3 17 51, மதிப்பு 3/1 எனும் பொழுது 3. therefore x = -2 மற்றும் y = 3 ஆகும். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது 3/x + 2y = 12, 2/x + 3y = 13. 1/xன்னு x என்ற மாறியானது பின்னத்தில் இருக்குது. பின்னத்தில் இருக்கக்கூடியதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். அதாவது 1/x என்பதை கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 3/xன்னு இருக்கிறத 3 கேபிட்டல் எக்ஸ்ன்னு கொடுக்கலாம். இப்போ ஒரு மாறியை நாம் ஸ்மால் எக்ஸிலிருந்து கேபிட்டல் எக்ஸுக்கு மாற்றுறப்ப மற்றொரு மாறி ஒய்யவும் என்னன்னு எழுதிக்கலாம், கேபிட்டல் ஒய்ன்னு எழுதிக்கலாம். 1/x என்பது கேபிட்டல் எக்ஸு, ஒய் = கேபிட்டல் ஒய் என்க. ஸ்மால் எக்ஸு ஸ்மால் ஒய்ன்னு இருக்கக்கூடிய மாதிரி கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய்ன்னு மாற்றுறோம். 1/xங்கிறது கேபிட்டல் எக்ஸு. அப்போ முதல் சமன்பாடானது 3x ப்ளஸ் இரண்டாவது சமன்பாட்டில் ஒய்க்கு பதிலாக கேபிட்டல் ஒய்ன்னு பிரதியிடலாம் = 12 சமன்பாடு 1.
அடுத்து இரண்டாவது சமன்பாட்டில் 2/xன்னு இருக்குது. 2 பெருக்கல் 1/x, அப்போ மதிப்பு என்னது 2x ப்ளஸ் 3. ஸ்மால் வைக்கு பதிலாக கேபிட்டல் வைன்னு பிரதியிடுறோம், ஈக்குவல் டு 13. இது சமன்பாடு 2. அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறோம், டெல் ஈக்குவல் டு முதல் 2 சமன்பாடுகளிலும் இருக்கக்கூடிய x மற்றும் yயின் கெழுக்களானது முதல் சமன்பாட்டில் 3, 2, 2, 3. 3 பெருக்கல் 3 9, 2 பெருக்கல் 2 ப்ளஸ் 4ன்னு இருக்குது, -4. 9 - 4 எனும் பொழுது மதிப்பு 5. டெல் 1 டெல்லில் இருக்கக்கூடிய மதிப்பில் எக்ஸின் கெழுக்களுக்கு பதிலாக மாறிலி மதிப்புகளை பிரதியிடுறோம். அதாவது முதல் நிரையில் மாறிலியை பிரதியிடுறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 12, 13. இரண்டாவது நிரலில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. முதல் நிரலில் பிரதியிடுறோம், இரண்டாவது நிரலில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 12 பெருக்கல் 3 36, 13 2 26 ப்ளஸ் 26ன்னு இருக்குது, -26ன்னு கொடுப்போம். 36 - 26 10. அடுத்து டெல் 2 எழுதுகிறோம். டெல் 2 என்பது இரண்டாவது நிரல். ஒய்யின் கெழுக்களுக்கு பதிலாக மாறிலியை பிரதியிடுறோம். முதல் நிரலில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, 3 2ன்னு அப்படியே எழுதிக்கலாம். 2 3க்கு பதிலாக மாறிலி மதிப்பு 12 13. 3 பெருக்கல் 13 மதிப்பு 39. 2 12 24 ப்ளஸ் 24க்கு -24ன்னு கொடுக்குறோம். 39 - 24 எனும் பொழுது மதிப்பு 15. எனவே கேபிட்டல் எக்ஸின் மதிப்பு எப்படி கணக்கிடலாம்? டெல் 1/டெல்லு. டெல் 1இன் மதிப்பு 10, டெல் என்பது 5. 1 5 5 2 5 10, 2/1 எனும் பொழுது மதிப்பு 2. கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு டெல் 2/டெல்லு. டெல் 2 என்பது 15/5. 1 5 5 3 5 15, 3/1 3. கணக்கிட்டிருக்கிறது கேபிட்டல் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள். தேவையானது ஸ்மால் எக்ஸ் மற்றும் ஸ்மால் ஒய்யின் மதிப்பு. கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 2 எனில் ஸ்மால் 1/ஸ்மால் எக்ஸின் மதிப்பு தான் கேபிட்டல் எக்ஸு. அப்போ கேபிட்டல் எக்ஸின் தலைகீழ் என்னவா இருக்கும்? ஸ்மால் எக்ஸாக இருக்கும். அதாவது ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. 1 கேபிட்டல் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ மதிப்பு 1/2. கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 3 எனில் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் சமம்னு தான் எடுத்துருக்குறோம். அப்போ ஸ்மால் ஒய்யின் மதிப்பு 3 தான். தேர்ஃபோர் தேவையான தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 மற்றும் ஒய் ஈக்குவல் டு 3 ஆகும். மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும். சமன்பாடானது 3x + 3y - z ஈக்குவல் டு 11, 2x - y + 2z ஈக்குவல் டு 9, 4x + 3y + 2z ஈக்குவல் டு 25. சமன்பாட்டிலிருந்து அணிக்கோவை மதிப்பு கணக்கிடலாம். டெல் எழுதிப்போம். 3 சமன்பாடுகளிலும் இருக்கக்கூடிய xy z என்ற மாறிகளின் கெழுக்கள். முதல் சமன்பாட்டில் 3 3 -1, இரண்டாவது சமன்பாட்டில் 2 -1 2, மூன்றாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாறிகளின் கெழுக்களானது 4 3 2. இதை சுருக்கலாம். முதல் சமன்பாடு முதல் நிறையை எடுத்துக்கிறோம். 3இன் சிற்றணிக்கோவை முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1 2 3 2 சுருக்கலாம். -1 பெருக்கல் 2 -2, 3 2 6 ப்ளஸ் 6க்கு -6. இரண்டாவது எண்ணுக்கு குறிய மாற்றுவோம், -3. 2 பெருக்கல் 2 4, 4 2 8 ப்ளஸ் 8ன்னு வருது, -8ன்னு கொடுக்கலாம். அடுத்து -1ன்னு இருக்குது. -1இன் சிற்றணிக்கோவை முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆகிடும். 2 -1 4 3 பெருக்கணும்னா 2 3 6, 1 4 -4க்கு பதிலாக +4ன்னு கொடுக்கலாம். 3 பெருக்கல் -2 -6 கூட்டிட்டோம்னா -8. -3 பெருக்கல் 4 -8 மதிப்பு -4. -1 பெருக்கல் 6 + 4 10. 3 8 24 -24, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 12. 1 பெருக்கல் 10 -10. பாசிட்டிவ் நம்பர் அப்படியே வச்சுட்டு நெகட்டிவ் நம்பர் எதிர்குறியில் இருக்கக்கூடிய 2 எண்களையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பு -24 -10 எனும் பொழுது -34 + 12. இரண்டையும் கழிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு -22. இது டெல்லின் மதிப்பாகும். அடுத்து டெல் 1. முதல் நிரலுக்கு பதிலாக, அதாவது எக்ஸின் கெழுக்களுக்கு பதிலாக மாறிலி மதிப்புகளை பிரதியிடுறோம். முதல் நிரல் என்னது? 11 9 25. மற்ற 2 நிரல்கள்லையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 3 -1 3, -1 2 2. 11 பெருக்கல் 11இன் சிற்றணிக்கோவை முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1 2 3 2. -1 பெருக்கல் 2 -2, 3 2 6 ப்ளஸ் 6க்கு பதிலாக -6. அடுத்த எண்ணுக்கு குறிய மாற்றுவோம். +3 இருக்குது, -3ன்னு கொடுப்போம்.
3இன் சிற்றணிக்கோவை முதல் நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகிடும். 9 2 25 2 பெருக்கிறப்ப 9 2 18, 2 25 50 ப்ளஸ் 50ன்னு வருது -50. மூன்றாவது எண் -1ன்னு இருக்குது. முதல் நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா சிற்றணிக்கோவை 9 - 1 25 3, 9 27, 1 25 25 -25ன்னு வருது ப்ளஸ் 25ன்னு கொடுப்போம். 11 பெருக்கல் 2ஐயும் கூட்டுறப்ப -8, 50ல் 18 கழிக்க போக மதிப்பு 32 -32, -1 பெருக்கல் 27 ப்ளஸ் 25 52, 11 பெருக்கல் 8 -88, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 2 6 3 9 -52. நெகட்டிவ் நம்பர் ரெண்டையும் கூட்டிக்கலாம். அப்படி கூட்டிட்டோம் அப்படின்னா 2 + 8 10க்கு 0, மீதி 1, 8 + 1 9, 9 + 5 14, -140 + 96. இரண்டையும் கழிக்க போக கிடைக்கக்கூடிய மதிப்பானது 44 -44. del2 இரண்டாவது நிரல் ஒய்யின் கெழுக்களுக்கு பதிலாக மாறிலியை பிரதியிடுறோம். முதல் நிரலானது 3 2 4, இரண்டாவது நிரல் 11 9 25, -1 2 2. முதல் நிரையில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு அணிக்கோவை மதிப்பு, அதாவது சிற்றணிக்கோவை எழுதி சுருக்கிறோம். 3 பெருக்கல் 9 2 18, 2 25 50 ப்ளஸ் 50க்கு -50. இரண்டாவது எண்ணுக்கு குறிய மாற்றுவோம். +11 இருக்குது, -11ன்னு கொடுக்குறோம். 11இன் சிற்றணிக்கோவை எனும் பொழுது முதல் நிறையும் இரண்டாவது நிரலும் கேன்சல் ஆகிடும். அணிக்கோவையானது அதாவது சிற்றணிக்கோவையானது 2 2 4 2. 2 பெருக்கல் 2 4, 2 பெருக்கல் 4 8, ப்ளஸ் 8ன்னு வருது -8ன்னு கொடுப்போம். அடுத்த எண் -1ன்னு இருக்குது. -1இன் சிற்றணிக்கோவையானது 2 பெருக்கல் 25 50, 4 9 36 ப்ளஸ் 36க்கு -36ன்னு கொடுப்போம். இந்த மதிப்புகளை சுருக்கிக்கலாம். 3 பெருக்கல் 50ல் 18 கழிக்க போக கிடைக்கக்கூடிய மதிப்பானது -32, -11 பெருக்கல் 8 -4 4 -4, -1 பெருக்கல் 50ல் 36 கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பு 14 ப்ளஸ் 14. 3 பெருக்கல் 32 -, 3 2 6 9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 44 -14. எதிர்க்குரிய ரெண்டையும் கூட்டுறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 96 + 14 -110 + 44. 110 + 44 ரெண்டையும் கழிக்கிறோம். -110 + 44 மதிப்பு 66 -66. அடுத்து del3 கணக்கிடுறோம். மூன்றாவது நிரலுக்கு பதிலாக மாறிலி மதிப்பை பிரதியிடுறோம். முதல் நிரலில் இருக்கக்கூடிய மதிப்பு 3 2 4, 3 -1 3, 11 9 25. மூன்றாவது நிரலில் மாறிலி மதிப்பை பிரதியிட்டு del3 கணக்கிடலாம். 3இன் சிற்றணிக்கோவை முதல் நிரலும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா -1 பெருக்கல் 25 -25, 3 27 ப்ளஸ் 27ன்னு வருது -27. +3ன்னு இருக்குது, -3ன்னு கொடுக்கலாம். 3இன் சிற்றணிக்கோவை முதல் நிரையும் இரண்டாவது நிரலும் கேன்சல் ஆகிடும். 2 25 50, 4 9 36 ப்ளஸ் 36ன்னு இருக்குது, -36 ப்ளஸ் 11. 11இன் சிற்றணிக்கோவை முதல் நிரையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகிடும். 2 -1 4 3. இந்த சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 2 3 6, 1 4 4 -4ன்னு வருது, +4ன்னு கொடுக்கலாம். 3 பெருக்கல் -25 -27 மதிப்பு -52, -3 பெருக்கல் 50 -36 14, ப்ளஸ் 11 பெருக்கல் 6 + 4 10. 3 பெருக்கல் 52 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 3 2 6 5 3 15, முன்னாங்கு 12 மீதி 1 42 + 110, 11 பெருக்கல் 10. நெகட்டிவ் நம்பர் ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா -156 -42, 6 + 2 8, 5 + 4 9, 1 198 + 110. இது இரண்டையும் கழிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு -88. XYZ எப்படி கணக்கிடுவோம்? del1/del. del1 என்பது -44, del என்பது -22, மைனஸ் கேன்சல் ஆகிடு, 1 22 2 22 மதிப்பு 2/1 2. அடுத்து Y கணக்கிடுறோம். del2/del. del2 என்பது -66 -22, மைனஸ் கேன்சல் ஆகுது, 1 22 3 22, 3/1 எனும் பொழுது மதிப்பு 3. Z மதிப்பு del3/del.
டெல் 3யின் மதிப்பானது -88 பை -22 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகுது. ஒரு 22 4 22 4/1 எனும் பொழுது 4. தேர்ஃபோர் தீர்வு x ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு 3 மற்றும் z என்ற மாறியின் மதிப்பானது 4. நான்காவது சப்டிவிஷனுக்கு வரும். சமன்பாடானது 3/x மைனஸ் 4/y மைனஸ் 2/z மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, 1/x ப்ளஸ் 2/y ப்ளஸ் 1/z மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, 2/x மைனஸ் 5/y மைனஸ் 4/z ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. சமன்பாட்டில் மாறிகளானது பின்னத்தில் இருக்குது. 1/x 1/y 1/zன்னு. இதை கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய் கேபிட்டல் இசட்டுன்னு நம்ம மாற்றிக்கலாம். அதாவது கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x, ஒய் ஈக்குவல் டு 1/y, இசட் ஈக்குவல் டு 1/z என்க. பின்னத்தில் இருக்கிறத மாற்றி எழுதுகிறப்ப கிடைக்கக்கூடிய சமன்பாடானது 3x 4 பெருக்கல் 1/yங்கிறப்ப -4y மைனஸ் 2z. மாறிலி மதிப்புகளை வலது பக்கம் கொண்டு போயிட்டு மாறிகள் மட்டும் இடது பக்கம் இருக்கிற மாதிரி சமன்பாட்டை எழுதணும். -1 வலது பக்கம் போகிறப்ப +1. இது சமன்பாடு 1. இரண்டாவது சமன்பாடு 1/xக்கு பதிலாக x, 2 பெருக்கல் 1/y 2y, 1 பெருக்கல் 1/z அப்போ ப்ளஸ் z ஈக்குவல் டு -2 வலது பக்கம் போகிறப்ப +2 சமன்பாடு 2. 2 பெருக்கல் 1/x 2x, 5 பெருக்கல் 1/y -5y, 4 பெருக்கல் 1/z -4z ப்ளஸ் 1 ஆனது வலது பக்கம் போகிறப்ப -1. இது சமன்பாடு 3. 3 சமன்பாடுகளில் இருந்தும் del 1 del 2 del 3 கணக்கிடலாம். முதல் அணிக்கோவை மதிப்பு டெல்லு XYZின் கெழுக்கள் எழுதிடலாம். முதல் நிரலில் எக்ஸின் கெழுக்கள் 3 சமன்பாடுகளில் என்ன இருக்குது? 3 1 2. இரண்டாவது நிரலானது 3 சமன்பாட்டிலும் இருக்கக்கூடிய ஒய்யின் கெழுக்கள் -4 2 -5. இசட்டின் கெழுக்கள் மூன்றாவது நிரையில் இருக்கக்கூடியது -2 1 -4. இதன் அணிக்கோவை மதிப்பு கணக்கிடலாம். 3இன் சிற்றணிக்கோவை 2 1 -5 -4. முதல் நிரையும் முதல் நிரலும் கேன்சல் ஆகிடும். 2 8 1 பெருக்கல் 5 -5க்கு பதிலாக +5ன்னு கொடுப்போம். இரண்டாவது எண்ணுக்கு குறிய மாத்திரப்ப -4ன்னு இருக்குது, +4ன்னு கொடுக்கலாம். முதல் நிரையும் முதல் நிரலும் கேன்சல் ஆகிடும். அப்படி கேன்சல் ஆகிறப்ப 1 1 2 -4 என்பது சிற்றணிக்கோவை. 1 பெருக்கல் -4 -4. 2 பெருக்கல் 1 +2ன்னு இருக்குது, -2. அடுத்து -2ன்னு கொடுத்துக்கலாம். -2 -2இன் சிற்றணிக்கோவை எனும் பொழுது முதல் நிரையும் முதல் நிரல் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகிடும். 1 2 2 -5 பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 1 பெருக்கல் -5 -5 2 4 +4க்கு -4ன்னு கொடுக்கலாம். 3 பெருக்கல் -3 ப்ளஸ் 4 பெருக்கல் -6 -2 பெருக்கல் -9. 3 9 -9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 4 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 9 18. நெகட்டிவ் நம்பர் ரெண்டையும் கூட்டிட்டோம் அப்படின்னா மதிப்பானது -33 ப்ளஸ் 18. ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா மதிப்பானது -15. அடுத்து del 1 கணக்கிடலாம். முதல் நிரல் எக்ஸின் கெழுக்களுக்கு பதிலாக சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாறிலி மதிப்பு பிரதியிடுறப்ப 1 2 -1. அடுத்த இரண்டு நிரல்கள்லையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. -4 2 -5 -2 1 -4. இதன் அணிக்கோவை மதிப்பானது முதல் உறுப்பு 1இன் சிற்றணிக்கோவை 2 பெருக்கல் -4 -8 ஓரஞ்சு 5 -5க்கு +5. இரண்டாவது எண்ணுக்கு குறிய மாற்றும் -4க்கு +4ன்னு கொடுக்கலாம். சிற்றணிக்கோவை முதல் நிரையும் இரண்டாவது நிரலும் கேன்சல் ஆகிடும். 2 1 -1 -4 பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 2 8 -8 -1 பெருக்கல் 1 -1க்கு +1ன்னு கொடுப்போம். அடுத்த உறுப்பு -2ன்னு இருக்குது. முதல் நிரையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகிடும். 2 பெருக்கல் -5 -10 ஓரண்டு 2 -2க்கு +2ன்னு கொடுப்போம். சமன்பாடானது 1 பெருக்கல் -3 4 -8 ப்ளஸ் 1 எனும் பொழுது -7 -2 பெருக்கல் -8 1 பெருக்கல் -3 -3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 28 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 8 16. நெகட்டிவ் நம்பர் ரெண்டையும் கூட்டுறப்ப -31 ப்ளஸ் 16. இது ரெண்டையும் கழிக்கிறப்ப மதிப்பு -15. அடுத்து del 2 இரண்டாவது நிரலுக்கு பதிலாக
மாறிலி மதிப்பை பிரதியிடலாம். அதாவது ஒய்யின் கெழுக்களுக்கு பதிலாக மாறிலி மதிப்பை பிரதியிடுறப்ப முதல் நிரலானது 3 1 2, இரண்டாவது நிரல் 1 2 -1, மூன்றாவது நிரலானது -2 1 -4. 3 பெருக்கல் 2 பெருக்கல் -4 -8, -1 பெருக்கல் 1 -(-+1), இரண்டாவது எண்ணுக்கு குறிய மாற்றுவோம் -1 பெருக்கல் ஒன்றின் சிற்றணி கோவை எனும் பொழுது இரண்டாவது நிரலும் கேன்சல் ஆகிடும். 1 4 -4 +2க்கு -2, அடுத்த உறுப்பு -2ன் சிற்றணி கோவை 1 பெருக்கல் -1 -1, 2 4 +4க்கு -4ன்னு கொடுக்குறோம். 3 பெருக்கல் -7 -1 பெருக்கல் -6 -2 பெருக்கல் -5, 7 21 -21 -(-+6) -(-+10). இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு -21 + 16 கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பானது -5. del3. மூன்றாவது நிரல் இசட்டின் கெழுக்களுக்கு பதிலாக மாறிலி மதிப்பை பிரதியிடுறோம். முதல் 2 நிரல்லையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 3 1 2 -4 2 -5 அப்படியே எழுதிடுறோம். மூன்றாவது நிரலானது 1 2 -1. 3இன் சிற்றணி கோவை முதல் நிரலும் கேன்சல் ஆகிடும். 2 பெருக்கல் -1 -2, I2 10 -10க்கு +10ன்னு கொடுக்கலாம். அடுத்த எண் -4ன்னு இருக்குது, குறிய மாத்திரப்ப +4. 1 பெருக்கல் -1 -1, 2 4 +4க்கு மதிப்பு -4, +1 பெருக்கல் ஒன்றின் சிற்றணி கோவை எனும் பொழுது முதல் நிரையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகிடும். 1 பெருக்கல் -5 -5, 2 பெருக்கல் 2 +4க்கு மதிப்பு -4. 3 பெருக்கல் 8 +4 பெருக்கல் -5 +1 பெருக்கல் -9, 3 24, +(-) -4 5 20 -9. இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 24 -29 -5. கணக்கிட வேண்டியது XYZின் மதிப்புகள். கேபிட்டல் XYக்கு மாற்றிருக்கிறோம். அப்போ முதல்ல நம்ம என்ன கணக்கிடணும்? கேபிட்டல் XY தான் கணக்கிட முடியும். del1/del. del1ன் மதிப்பானது -15. del என்பது -15, -15 -15 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மதிப்பு 1. y = del2/del. del2வின் மதிப்பு -5 -15, கேன்சல் ஆகிடும். 4 5 5 15, 1/3. z என்பது del3/del. del3 என்பது -5 -15, கேன்சல் ஆகிடும். 4 5 5 15, மதிப்பு 1/3. தேவையானது ஸ்மால் x ஸ்மால் y ஸ்மால் z தான். கேபிட்டல் XYZின் தலைகீழ் மதிப்பு தான் ஸ்மால் XYZின் மதிப்புகளாக இருக்கும். இப்போ x = 1னா 1இன் தலைகீழ் ஸ்மால் x = 1 தான். y = 1/3 எனில் 1/3இன் தலைகீழ் ஸ்மால் y என்பது 3. z = 1/3 எனில் ஸ்மால் zஇன் மதிப்பும் 1/3இன் தலைகீழியானது மதிப்பு 3. therefore x = 1, y = 3 மற்றும் z = 3 ஆகும். தேங்க்யூ.